தற்போதைய அண்மை செய்தியின்படி குழந்தைகளை கடத்திய தாய் விசாரணையில் அம்பலம். நேற்றைய தினம் பள்ளியிலிருந்து அக்கா தம்பியை கடத்தி சென்றதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் குழந்தைகளை தாயே கடத்தியதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையில் ஆர்த்தி தான் குழந்தைகள் கடத்தி சென்றது என தெரியவந்துள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கணவனும் மனைவியும் பிரிந்து சென்ற நிலையில் கணவனிடம் குழந்தைகள் வளர்ந்து வந்தன. இந்நிலையில் தாய் குழந்தைகளை கடத்தியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் செங்கல்பட்டு அருகே ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலிருந்து அக்கா தம்பி இருவரும் கடத்தியதாக செய்தியை பார்த்தோம். இன்றைய தினம் விசாரணையில் தாயை கடத்தி சென்றது அம்பலமாகியுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் 2 குழந்தைகளை கடத்திய வழக்கில் தாயே குழந்தையை கடத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. வணக்கம் ஆனந்தி. செங்கல்பட்டு அடுத்த ஒலலூர் பகுதியில் பள்ளி மாணவியர் அதாவது 2 குழந்தைகளை கடத்திய வழக்கில் தாயே குழந்தையை அழைத்து சென்றது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு அடுத்த ஒலலூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேலன். இவர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆர்த்தி என்ற பெண்ணை வேலன் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ரித்திகா என்ற மகளும் நிதின் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் வேலனுக்கும் ஆர்த்திக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக 2 வருடமாக இவர்கள் பிரிந்து வந்துள்ளனர். இதில் ரித்திகாவும் நிதினும் அப்பாவிடம் அதாவது வேலனிடம் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நித்திகாவும் ரித்திகாவும் அதாவது 2 பேரும் ஒலலூர் பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளியில் பயின்று வந்துள்ளனர். இதற்கிடையே நேற்று பள்ளி உணவு இடைவெளியின் போது 2 குழந்தைகளும் சாப்பிடுவதற்காக மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு மர்ம நபர் 2 பள்ளி மாணவர்களை காரில் அழைத்து சென்றதாக அப்பகுதியில் உள்ளனர் பார்த்துள்ளனர். இதனை உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். மேலும் தந்தையான வேலனுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தந்தையை வேலன் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் அடிப்படையில் காவல்துறையினர் குழந்தைகளின் இருவரையும் தீவிரமாக தேடி வந்துள்ளனர். அதாவது அந்த அழைத்து செல்லப்பட்ட கார் யாருடையது, இவர்கள் யாருடன் சென்றனர் என்ற தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வந்த நிலையில் ஏற்கனவே வேலனுடனான ஆர்த்தி என்ற இருவருக்கும் கருத்து வேறுபாடின் காரணமாக தந்தை மனைவி மீதே புகார் அளித்துள்ளார். ஒருவேளை குழந்தையை ஆள் வைத்து மனைவி கடைக்கு சென்று உள்ளாரா என்ற விசாரணை கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் 16 மணி நேரத்திற்கு மேல் காவல்துறையினர் துரித விசாரணையின் அடிப்படையில் ஆர்த்தி தான் குழந்தையை அழைத்து சென்றது தெரிய வந்துள்ளது. உடனடியாக குழந்தையை மீட்ட காவல்துறையினர் தந்தையை வேலனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் சம்பந்தமாக ஆர்த்தி அதாவது தாயிடமும் துரித விசாரணை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.